வணக்கம். இஸ்ரவேல் வரலாற்றையே புரட்டி போட்ட ஒரு மாபெரும் காவியத்தின் அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். சரி, நேரடியா விஷயத்துக்கு வருவோம். இன்னைக்கு நாம பார்க்க போறது நீதிபதிகள் காலத்துல இருந்த ஒரு பெரிய குழப்பத்துக்கும் இஸ்ரேல்ல ராஜாக்கள் உருவான அந்த புதிய சகாப்தத்துக்கும் நடுவுல ஒரு பாலமா இருந்த தீர்க்கதரிசி சாமுவேலோட வாழ்க்கையை தான். ஒரு தாயோட அமைதியான கண்ணீர்ல ஆரம்பிச்சு தேசத்தின் ராஜாக்களையே அபிஷேகம் செய்யற அளவுக்கு உயர்ந்த ஒரு மனிதனோட பயணத்தை நாம ஆழமா பார்க்க போறோம். நம்ம கதை ஒரு பெரிய போர் வீரன் கிட்ட இருந்து ஆரம்பிக்கல. பரலோகம் ரொம்ப அமைதியா இருந்த ஒரு காலத்துல சீலோவுல இருக்கிற தேவாலயத்துல ஒரு பெண்ணோட கண்ணீர் ஜபத்துல இருந்து தான் ஆரம்பிக்குது. அவங்க பேரு அன்னாள். சுத்தி இருக்கிறவங்களால இகழப்பட்டு பிள்ளை இல்லாம ரொம்ப உடைந்த உள்ளத்தோட இருந்தாங்க. அவங்க ஜெபம் ஒரு சாதாரண வேண்டுதல் கிடையாதுங்க. தன் இருதயத்தையே உடைச்சு அவங்க செஞ்ச ஒரு ஆழமான பொருத்தனை. இதுதான் சாமுவேலோட சரித்திரத்துக்கே ஒரு அஸ்திவாரமா அமைஞ்சது. ஒரு தாயின் தீவிரமான ஜெபம். இந்த ஆழமான தனிப்பட்ட போராட்டம் எப்படி ஒரு தேசத்தோட மறுமலர்ச்சிக்கு வழிவகுத்ததுன்னு இப்ப பார்க்கலாம். சாமுவேல் இந்த பெயருக்கு தேவன் கேட்டார் அப்படின்னு அர்த்தம். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குல்ல? அன்னாள் அமைதியா உதடுகள் மட்டும் அசைய ஜெபிச்சப்போ அங்க இருந்த ஆசாரியன் ஏலி அவங்க ஏதோ போதையில இருக்காங்கன்னு தப்பா நினைச்சு கண்டிச்சார். ஆனா அன்னாளின் உண்மையான விசுவாசத்துக்கு தேவன் பதில் கொடுத்தார். அவங்களுக்கு பிறந்த அந்த குழந்தைய அவங்க வாக்குத்தத்தம் செஞ்சபடியே தன் குழந்தை பருவத்திலேயே கர்த்தருடைய சேவைக்காக தேவாலயத்துல ஒப்பு கொடுத்துட்டாங்க. அப்போ இருந்த தேவாலயத்தோட நிலைமைய கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஒரு பக்கம் ஏலியோட பசங்களான ஓப்னி, பினேகாஸ் இவங்க 2 பேரும் தேவாலயத்திலே ஊழல் செஞ்சாங்க, பலிகளை திருடினாங்க. ஆனா இன்னொரு பக்கம் சிறுவன் சாமுவேல். சுத்தி இவ்வளவு ஊழல்கள் நடந்தாலும் சாமுவேல் தேவனுக்கும் மக்களுக்கும் முன்பாக ரொம்ப பரிசுத்தமா வளர்ந்து வந்தான். அடர்ந்த இருட்டுல பிரகாசிக்கிற ஒரு சின்ன வெளிச்சம் மாதிரி அவன் இருந்தான். இருளில் ஒலித்த குரல். பல வருஷங்களா தேவனோட சத்தம் கேட்காமலே இருந்த அந்த மௌனத்தை உடைச்ச ஒரு நள்ளிரவு சம்பவம் இது. தரிசனங்கள் ரொம்ப ரொம்ப அரிதா இருந்த அந்த நாட்கள்ல ஒரு நள்ளிரவுல ஒரு சிறுவனை பார்த்து சாமுவேல் அப்படின்னு ஒரு சத்தம் கேக்குது. முதல் தடவை கேட்டப்போ சாமுவேல் முதியவரான ஏலி தான் கூப்பிடுறாருன்னு நினைச்சு அவர்கிட்ட ஓடுறான். இப்படி 3 தடவை நடக்குது. கடைசியா தான் ஏலிக்கு ஒன்னு புரியுது. ஓஹோ, நிஜமாவே இந்த சிறுவனை தேவன் தான் அழைக்கிறாருன்னு. உடனே ஏலி, சொல்லும் கர்த்தாவே, அடியேன் கேட்கிறேன்னு எப்படி பதில் சொல்லணும்னு சாமுவேலுக்கு கத்துக் கொடுக்கறாரு. சாமுவேலுக்கு கிடைச்ச அந்த முதல் தீர்க்க தரிசனமே ரொம்ப பயங்கரமானதுங்க. தன்னை வளர்த்த தன் வழிகாட்டியான ஏலியோட குடும்பத்துக்கு எதிரா தேவன் ஒரு நிரந்தரமான நியாய தீர்ப்பை கொடுக்க போறாருங்கிறத சாமுவேல் சொல்லணும். ஏலியோட பசங்க செஞ்ச அக்கிரமங்களுக்கான தண்டனை அது. அந்த சின்ன பையன் எவ்வளோ பயம் இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆனால் ஒரு வார்த்தையை கூட மறைக்காம ஏலி கிட்ட அந்த உண்மையை அப்படியே சொல்லிட்டான். சீலோவின் வீழ்ச்சி. இந்த அக்கிரமங்களோட விளைவு தேவாலயத்தோட மட்டும் நின்னுடலங்க, அது அப்படியே போர்க்களத்துக்கும் வந்துச்சு. இஸ்ரவேலர்கள் தேவனை முழுசா நம்பாம உடன்படிக்கை பெட்டிய ஏதோ ஒரு மாயமந்திர பொருள் மாதிரி நினைச்சு போர்க்களத்துக்கு தூக்கிட்டு போனாங்க. இதோட விளைவு ஒரு மாபெரும் பேரழிவு. 30,000 இஸ்ரவேல் காலாட்படை வீரர்கள் கொல்லப்பட்டாங்க. ஓப்னியும் பினகாசும் போர்க்களத்திலே செத்துட்டாங்க. இது எல்லாத்தையும் விட ரொம்ப மோசமான விஷயம் என்னன்னா, இஸ்ரவேலோட மிக முக்கிய புனித பொருளான உடன்படிக்கை பெட்டி எதிரிகள் கிட்ட மாட்டிக்கிச்சு. இந்த அதிர்ச்சியான செய்தியை கேட்ட உடனே 98 வயசான பார்வை இழந்த ஆசாரியன் ஏலி தான் உட்கார்ந்திருந்த இருக்கையிலிருந்து அப்படியே பின்னாடி விழுந்து இறந்துட்டாரு. அதே நேரத்துல பினகாசோட மனைவிக்கு ஒரு குழந்தை பிறக்குது. உடன்படிக்கை பெட்டி கைமாறின செய்தியை கேட்ட அந்த தாய் தான் குழந்தைக்கு இக்கபோத்துன்னு பேர் வைக்கிறாங்க. அப்படின்னா மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிட்டுன்னு அர்த்தம். அந்த தேசத்தோட மாபெரும் சோகத்தை இந்த ஒரு பேரே நமக்கு சொல்லுது. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். பெலிஸ்தியர்கள் அந்த பெட்டியை கைப்பற்றிட்டாலும் அந்த உடன்படிக்கை பெட்டி தன் சொந்த போரை தானே நடத்துச்சு. பெலிஸ்தியர்கள் அதை தங்கள் கடவுளான தாகோன் கோவில்ல வச்சுப்போ அந்த தாகோன் சிலையே பெட்டிக்கு முன்னாடி உடஞ்சு விழுந்துச்சு. அது மட்டும் இல்லாம அந்த பெட்டி போன இடமெல்லாம் பெலிஸ்தியர்களுக்கு ரொம்ப கொடிய தொற்று நோய்களையும் அழிவையும் கொண்டு வந்துச்சு. அவ்வளவுதான், பயந்து போன பெலிஸ்தியர்கள் அந்த பெட்டியை மறுபடியும் இஸ்ரவேலுக்கே திருப்பி அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் 20 வருஷம் ஓடிருச்சு. இஸ்ரவேலர்கள் வழி தெரியாம நின்றப்போ சாமுவேல் தேசத்தோட தலைவரா எழுந்து நின்றார். மக்கள் எல்லாரையும் மிஸ்பாவுல கூடி பாவ மன்னிப்பு கேட்க வச்சார். அந்த நேரம் பார்த்து பெலிஸ்தியர்கள் தாக்க வர வானத்திலிருந்து மாபெரும் இடியுடன் கூடிய சத்தம் வந்து அவங்கள அப்படியே குழப்பமடைய செஞ்சது. இஸ்ரவேலுக்கு ஒரு பிரம்மாண்ட வெற்றி. இந்த மாபெரும் விடுதலையை நினைவுகூரும் விதமாதான் சாமுவேல் எபனேசர் அப்படிங்கிற கல்ல நட்டார். இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். இஸ்ரவேல ராஜாவை கேக்குறாங்க. சாமுவேலோட தலைமையில பல வருஷங்கள் அமைதியும் நீதியும் இருந்துச்சு. ஆனா காலம் மாற மாற மக்கள் ஒரு புதுசான கொஞ்சம் ஆபத்தான கோரிக்கையை வைக்க ஆரம்பிச்சாங்க.
சாமுவேலுக்கு வயசானப்போ அவரோட மகன்கள் ஊழல்வாதிகளா மாறிட்டாங்க. இதனால மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, சுத்தி இருக்கிற மத்த நாடுகளை போலவே எங்களுக்கும் கண்ணுக்கு தெரியற ஒரு மனிதராஜா வேணும்னு அடம்பிடிக்க ஆரம்பிச்சாங்க. இது ஏதோ சாதாரண ஒரு ஆட்சி மாற்றம் கிடையாதுங்க. தங்களை நேரடியாக ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த தேவனையே அவங்க ஒதுக்கி தள்ளுற ஒரு செயல். ஒரு ராஜாவை கேட்கறதால என்னென்ன பின்விளைவுகள் வரும்னு சாமுவேல் ரொம்ப தெளிவா எச்சரிச்சாரு. ஒரு மனித ராஜா வந்தான்னா அவன் உங்க பசங்கள போர் படையில சேர்ப்பான், உங்க பொண்ணுங்களை அவனுக்கு வேலை செய்ய வைப்பான், உங்களோட சிறந்த விளைநிலங்களெல்லாம் அவன் பறிச்சுக்குவான்னு ஆணித்தரமா சொன்னாரு. சுருக்கமா சொல்லணும்னா உங்களோட சுதந்திரமே போயிடும்னு சொன்னாரு. ஆனா யாரு கேட்டா? மக்கள் அவர் பேச்சை கேட்கவே மறுத்துட்டாங்க. இப்போ சாமுவேலோட முழு வாழ்க்கை பயணத்தையும் கொஞ்சம் திரும்பி பாருங்க. தேவாலயத்துல ஒரு சின்ன பையனா ஆரம்பிச்சு இஸ்ரவேலோட கடைசி நீதிபதியா பணியாற்றி மக்களோட பிடிவாதத்துக்காக ரொம்ப உயரமான ஆனா பெருமை பிடிச்ச சவுல முதல் ராஜாவா அபிஷேகம் பண்ணாரு. அப்புறம் சவுல் கீழ்ப்படியாம போனப்போ பெத்லஹேம்ல ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த யாருமே மதிக்காத ஒரு சின்ன பையனான தாவீத ராஜாவா அபிஷேகம் பண்ணாரு. ஒரு மனுஷனோட வாழ்நாள்ல எவ்ளோ பெரிய மாற்றங்கள் இல்லையா? ஒரு தீர்க்கதரிசியின் அழியாத மரபு. இந்த வரலாற்று பயணத்தோட கடைசி பகுதிக்கு நாம வந்திருக்கோம். ஜெபத்தாலும் கீழ்ப்படிதலாலும் முழுமையா வடிவமைக்கப்பட்ட ஒரு உன்னத மனிதனோட இறுதி நாட்களை கொஞ்சம் பார்க்கலாம். சாமுவேல் தன்னோட இறுதி மூச்சை விட்டப்போ முழு இஸ்ரவேல் தேசமும் ஒன்னு கூடி அவருக்காக கண்ணீர் விட்டு அழுதுச்சு. ராமாவில் இருக்கிற அவரோட வீட்டிலேயே அவர் அடக்கம் பண்ணாங்க. ராஜாக்களை உருவாக்கினவரு, மொத்த தேசத்தையும் வழி நடத்தினவரு. ஆனா தான் வாழ்நாள் முழுக்க பணிவை மட்டுமே தான் அடையாளமா வச்சிருந்தாரு. மக்கள் மனசை திரும்ப திரும்ப தேவனை நோக்கி திருப்பின ஒரு மாபெரும் தலைவனா அவர் வாழ்ந்து முடிச்சார். சாமுவேலோட வாழ்க்கை இன்னைக்கு நம்ம பார்த்து ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியை கேக்குது. அதிகாரமும் பெருமையும் சத்தமும் நிறைஞ்ச இந்த மாடர்ன் உலகத்துல தேவாலயத்துல இருந்த அந்த சின்ன பையனை போல இருள ஒழிக்கிற அந்த அமைதியான குரலை கேட்க நம்ம தயாரா இருக்கோமா? அழைக்கப்படும்போது இதோ இருக்கிறேன்னு சொல்ற அந்த பணிவு நம்மகிட்ட இருக்கா? இந்த ஒரு ஆழமான சிந்தனையோட இந்த அலசரை நாம நிறைவு செய்றோம். மீண்டும் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான தொகுப்போடு சந்திப்போம்.